வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி இலட்சிய விதிகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் 2 2A இது குறித்து ஒரு வதந்தி பரவிட்டு இருந்துச்சு. என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய எக்ஸாம் செப்டம்பர் 28 நடக்க போகுது, ஒரு 2 வாரங்கள் என்பது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் நிறைய செய்திகள் பரவிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சினுடைய அஃபீஷியலான ஒரு அடண்டம் வெளியிட்டாங்க. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 28 அப்படின்ற மாதிரி வெளியிட்டாங்க. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேர்வுகள் அதனால் என்ன அப்படின்னா ரொம்ப குழம்பி போய் சமூக வலைதளங்களில் கேள்விகளாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி டோல் ஃப்ரீயில் நிறையா கேட்குறதாக இருக்கட்டும், நமக்கு நிறையா மெசேஜஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், அதுக்கு என்ன சார் உண்மையான தகவல் எப்போ, அப்போ டேட் எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி அதற்கு பிறகு ஒரு வெளியிட்டு செஞ்சுட்டாங்க. என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் 2 2A முதல்நிலை தேர்வு அறிவித்தபடி செப்டம்பர் 14 நடக்கும் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி விளக்கம் கொடுத்தாங்க. அந்த 2 நாளைக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி அட்டவணை கொடுத்தாங்க இல்லையா, அதில் 28 என குறிப்பிட்டிருந்தனால அது ரொம்பவே கன்ஃபியூஸாக இருந்தாங்க. பட் இப்போ என்ன அப்படின்னா, அவங்க மறுபடியுமே ஒரு அதை எடிட் பண்ணி சொல்லி 14ஆம் தேதி தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் நன்றாக படித்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி நல்லா படிச்சுட்ருப்பீங்க. இன்னுமே ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது, 28 நாள் தான் இருக்குது. ஸோ அதை விரைவாக கரெக்டாக பயன்படுத்தி தேர்வில் ப்ரிலிமினரி எக்ஸாம் வெற்றியடைங்க. நம்ம ஆல்ரெடி 150 கொஸ்டின்ஸ்க்கு மேலே எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கடைசி 30 நாள்கள் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டினுடைய அந்த வீடியோவினுடைய லிங்க் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, அதை செக் பண்ணாலே உங்களுக்கு இன்னும் நீங்கள் ஐடியாலஜி என்பது தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அது பற்றி சொல்வதற்காக தான் இந்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.